ஜனவரி 25. புனித பவுல் மனமாற்றம். ரோமையின் தர்சு நகரத்தில் வாழ்ந்த பென்யமீன் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் கிபி 10ஆம் ஆண்டு பிறந்தார் பவுல். சவுல் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் சிறுவயதிலேயே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். சிலுவையில் தொங்கவிடப்பட்டவர், கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்பது யூத நம்பிக்கையாக இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரது சீடர்களையும் ஏற்றுக்கொள்ளாத சவுல் கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தினார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தமஸ்கு நகர யூதர்களை கொன்றளிப்பதற்காக சவுல் தமஸ்கு நகருக்கு படைவீரர்களோடு புறப்பட, தமஸ்கு நகர் அருகில் ஆண்டவர் சவுலோடு பேசினார். வானிலிருந்து தோன்றிய ஓர் ஒளி சவுலை சூழ்ந்து வீசியதால் சவுல் கீழே விழ, ஆண்டவர், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சவுலோடு பேசினார். சவுல் ஒன்றும் புரியாதவராய், நீர் யார் என்று கேட்க, ஆண்டவர் இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கண்கள் திறந்திருந்தும் பார்க்க இயலாதவராயிருந்த சவுலை அவரோடு வந்தவர்கள் தமஸ்கு நகருக்கு அழைத்துச் செல்ல, ஆண்டவரின் அடியாரான அனனியா என்பவர் சவுலின் கண்கள் மீது கை வைத்து ஜெபித்ததால் சவுல் பார்வை பெற்று பவுலானார். ஆண்டவர் அருளால் மனமாற்றமடைந்த பவுல் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து திருத்தூது பணியின் மூலம் நம்பிக்கையில் திடப்படுத்தும் மேய்ப்பு பணியை தொடர்ந்தார். திருத்தூதர் புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நல்வாழ்வினை தேர்ந்து வாழ்வதற்கு காட்வின், ஜோஷ்வா, மீனா, ஆன்சி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன் ஜெஃப்ரி இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சந்தீப், கிறிஸ்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அலெக்ஸ் அமுல்ராஜ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி, மகள் ஆலியா திரேசா, மகன் மெல்வின் ஜோசப், அம்மா, மாமியார், தம்பிகள், குட்டீஸ்கள் டாலியா, பிரையான், எக்ஷிதா, ஸ்டெஃபிகா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:16. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, திட்டமிட்டு செயல்படுவோம், மகிழ்ச்சி காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் சாஃப்ட் லாஜிக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், IT training company. To get trained and placed in IT, contact 8870767784.